வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேரி மாதாவோட ரீடிங் தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் அம்மன் கார்டு எடுத்திருக்கேன். இது ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்னன்றதுக்காக யூனிகார்ன் கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இது என்னடா அம்மன் கார்டு எடுத்து மேரி மாதாக்காக சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. இது எப்படின்னா கார்ட்ஸுங்கிறது ஒரு டூல் மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும்போது பென் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்னு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பென் யூஸ் பண்ண மாட்டோம். பெண்ணுங்கிறது ஒரு டூல். அதை வச்சு நம்ம எத்தனை வேணால் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகலாம், என்ன வேணால் எழுதலாம், கவிதை, கட்டுரை. அதே மாதிரி தான் கார்டுங்கிறது ஒரு டூல். ஓகே, இது வந்து யோகினி மாதா கார்டு. இது நம்ம கார்ட்ஸ் யார் கையில் இருக்குங்கிறது தான் பார்க்கணும். சரியா? ஸோ அவங்களுக்கு என்ன ரெசனேட் ஆகுது, அவங்களோட பவர் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மேரி மாதாவாக இருக்கட்டும், காளி மாதாவாக இருக்கட்டும், வாராகி அம்மனாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கும் நான் இந்த ஒரு கார்ட்ஸ் தான் எடுப்பேன். அம்மன் கார்டுங்கிறது இதை தொட்டோன்னு எனக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்வேன். இது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு இப்போ இதை ப்ரே பண்ணிட்டு எடுக்கிறேன்னா இது மேரி மாதாவோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூனிகார்ன் கார்ட்ஸ். இது ஏசப்பா. ஆமாம், சாய்பாபா மாதிரி நான் ஏசப்பான்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ இது அவர் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரி மாதாவை பார்க்கலாம். ஓகே, மேரி மாதா குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த கார்டு பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெசனேட் ஆகிற விஷயம், மேரி மாதானா எனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா, இல்லை என் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம், இல்லை உடல்நலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு அதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1-2 மாதத்தில் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போ 2 மாதம் சொல்கிறேன், ஒரு 5 மாதம் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை வேறு எதனா இயற்கை சார்ந்த மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ணுங்கள், எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க. நமக்கு கிடைக்குமா, முடியுமா அப்படிலாம் எந்த டவுட்டுமே வேணாம். உங்களுக்கு குழந்தை செல்வம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஸ், இது மேரி மாதாவோட பிளெஸிங்ஸ். ஓகே, இன்னும் சில பேருக்கு வந்து என் வீட்டில் குழந்தை இருக்குது, பட் சரியாக படிக்க மாட்டேங்குது, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க, கோவப்படாதீங்க. எஸ், சில பேர் கோவப்படுற மாதிரி காஸ்ட்டில் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. குழந்தைங்க மேலே கோவமே வேண்டாம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுங்க திருப்பி செய்யும். மிரட்டலாம், சரியா? ஸோ மிரட்டலாம், பட் அடிச்சிடாதீங்க, வலி வர அளவுக்கு அடிக்காதீங்க. மிரட்டு பாருங்கள், மிரட்டி வேலை வாங்குறதுக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ குழந்தைங்களை பற்றி ஃபஸ்ட்டு கார்டு. ஓகே, ரெண்டாவது, உங்களுக்கு உடல் நலம் சார்ந்து உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ ஏதாவது உடல் நலம் சார்ந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு அங்கே கோயிலுக்கு போக முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. எஸ், சில பேர் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, யாரும் உங்களை போட்டு ஏதோ ஒன்றுத்துக்கு திணிக்கிறாங்க, ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஒரு காலுக்கடியில் போட்டு மிதிச்சா எப்படி இருக்கும், ஒரு என்னை போட்டு நசுக்கிறாங்கப்பா, என்ன நானாக இருக்க முடியல, என்னோடய உணர்வுகளை கொள்கிறாங்க, எனக்கான ஆசைகளை செய்ய முடியல என்னால். எஸ், அந்த மாதிரி பிடிக்கும்போது ரெசனேட் ஆகுது. இது எப்படின்னா ரொம்ப நேசித்தவங்க, இப்போ நீங்கள் யாரையாவது நேசிச்சிருப்பீங்க, அது உங்களோட கணவனாவோ மனைவியாவோ, இல்லை உங்களோட அப்பா அம்மா, இல்லை உங்களோட சகோதரன் சகோதரி, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி தராமல் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கஷ்டத்துக்கு இன்னும் கொடுத்துட்ருக்கலாம். இப்போ இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. அந்த உறவு சார்ந்து காலில் போட்டு மிதிக்கிறது, அவமானப்படுத்துறது, உதாசீனப்படுத்துறது, மனசை காயப்படுத்துகிற மாதிரி சில செய்கைகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொஞ்சம் காலத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்தாலும் ஒரு 6 மந்தில் 5 to 6 மந்தில் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒளி உங்கள் மேலே படும். உங்களுக்கான விடுதலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னடா நம்மளை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை இவ்வளோ துன்புறுத்துறாங்கன்னு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கான விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். 5-6 மாதங்கள்லேயே கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ரே பண்ணிக்கோங்க, ஜபம் பண்ணுங்கள். எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரொம்ப சிறப்பானது. ஓகே, நான் கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கேட்குறது கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்குறது அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சரியா? ஸோ எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு. ஓகே, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியாக போக்கல அப்படிங்கிற பட்சம் நீங்கள் சுயதொழில் செய்ய நபராக இருக்கலாம், இல்லை வேலை தேடும் நபராக இருக்கலாம். உங்களோட கவனம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வேலை தேடும் நபர்களாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வேலை தேடுறீங்களா, அப்படி இல்லைன்னா உங்களோட கவன சிதறல் வேறு எங்கேயாவது இருக்கா, அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்டேட்டில் இருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கதை பொறுத்து தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு மாயா மந்திரம் செஞ்சும் வேலை வாய்ப்பு கிடைக்காது.
உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட தகுதியை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் முழு முயற்சியாக பண்ணுங்கள். கவன சிதறல்கள் எங்கேயுமே வேண்டாம். ஏதாவது எதிர்பாலினர், ஓகே, இப்போ ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்க மேலே அதிகமாக கவனம் கொடுத்துட்டே இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இது கார்டில் ரெஸ்டேட் ஆகுறதுனால நான் சொல்கிறேன். சில பேர் தப்பு தண்டை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தால் விட்டொழிங்க. ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், எனக்கு சரியாக வரலைன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் பர்ஃபெக்டாக 100% கரெக்டாக பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் எங்கேயோ எதையோ கோட்டை விட்டுறீங்க, அதனால தான் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை வேலை தேடுறேன் கிடைக்கலன்னா எதை மிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எஸ், கண்டிப்பாக பாருங்கள். அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது எப்போ கிடைக்கும்னு கேட்டால் ஒரு 4 மாதத்தில். எஸ், 4 மாதத்துக்குள்ளே உங்களால் உங்களோட விஷயங்களை சரியாக பண்ண முடிஞ்சதுன்னா, கரெக்டாக உங்களை நீங்களே திருத்திக்கிட்டீங்க, உங்களோட சிந்தனை ஓட்டத்தை மாற்றிக்கிட்டீங்க, உங்களோட மைண்ட் செட் மாற்றிக்கிட்டீங்க, எனக்கான வேலை கிடைக்கும், நான் வேலைக்கு போவேன், என்னோட தொழில் வந்து சிறப்பாக போகும், இதெல்லாம் முழு மனசோடு நம்பணும். சரியா? ஸோ சந்தேகத்தின் பேரில் எதுவுமே நடக்காது, அதிர்ஷ்டத்தின் பேர்லையும் நடக்காது. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்டு பிடிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ வேலை சார்ந்ததுக்கான இது பதிலாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ், நீங்கள் தான் தேடணும். அதற்கான உழைப்பு நீங்கள் கொடுக்க தான் வரும். சில பேர் நான் வேலையில் இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இல்லை அங்கே வேறு எதனா சாத்தான்களின் அட்டூழியம் இருக்குது அப்படின்னா அது கூட இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னா எஸ், பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறை சக்தி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே வந்து கெட்டவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, கெட்ட விஷயங்கள் தான் நிறைய என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கு, ஸோ இதுங்கெல்லாம் பார்த்து என்னை முடக்க பார்க்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கலாம். பட் கார்ட்ஸில் வந்தது என்னென்னா, எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள கெட்டவங்கன்னு பார்க்காம அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். எஸ், பாருங்கள், நல்லதே பாருங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, ஆகலைன்னா விட்டுடுங்க. ஓகேவா? எஸ், மூன் எனர்ஜி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது ஃபுல் மூன் டே. நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஈர்ப்பு விதி பயிற்சி எதை வேணால் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இதெல்லாம் பழிக்குமான்னு கேட்டால் எஸ், நடக்கும். ஆனால் அந்த ஃபுல் மூன் டேலையும் நீங்கள் உங்களோட மைண்ட் செட், நீங்கள் கேட்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லதை கேட்குறேன். எஸ், நீங்கள் நல்லதை தான் கேட்குறீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை முழு மனசோடு நம்பி கேட்குறீங்களா, இல்லை டவுட் பட்டுட்டு கேட்குறீங்களா அப்படின்றதுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களோட ஆற்றல் அதுக்கேற்ற அளவு தான் உங்களுக்கான விஷயங்கள் வரும். சரியா? நீங்கள் உங்களோட ஆற்றலை எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறீங்களோ, ஒரு மன தூய்மையாக இருக்கிறது, மனசுக்குள்ளே எந்த ஒரு சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கிறது, கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ மற்றவங்களை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு எஸ், மற்றவங்கள குறை கூறிக்கிட்டே இருந்தாலும் சரியாக வராது. சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை விட்டுடணும். அதை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதும் வேஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் அது இறைவன் கிட்ட போய் முறையிடலாம். ஓகே, பார்க்குற மனுஷங்ககிட்டலாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி டவுன் ஆகிடும். சரியா? ஸோ நீங்கள் இப்போ ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்கள் மனசை எவ்வளோ ஆற்றல் நிறைஞ்சதாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ மேக்னெட்டிக் பவர் இருந்தால் தான் உங்களோட ஆற்றல் ஈக்குவலாக இருந்தால் தான் பிரபஞ்சத்தோட ஆற்றல் கூட கனெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் சில பேருக்கு வந்து தடைப்படலாம். சில விஷயங்கள் ஏன் தாமதமாகுது, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பிரார்த்தனை பண்ணுறேன், நான் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறேன், இன்னும் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்னா எங்கேயோ தப்பு நடக்குது. உங்களோட கர்ம வினைகளின் படி நடக்கலாம், இல்லை கர்மா குறையிற நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புது கர்மாவை சேர்த்துக்கலாம். ஸோ தப்பு எங்கே இருக்குன்னு நீங்கள் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்களோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களை வந்து சேரும். ஓகேவா? நல்லாயிருக்கு, கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. குழந்தை வரும், இது கூட குழந்தைக்காக தான் வந்திருக்கு. பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பேபி வரும். இப்போ நான் இது அம்மன் கார்ட்ஸில் பார்க்குறேன். மேரி மாதாக்காக நம்ம ரீடிங் பார்த்துட்ருக்கோம். சரியா? அவங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து கணேஷ் வந்திருக்கு. ஸோ இதை படிக்கும் போது இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கணேஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கணேஷ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறாருன்னா எஸ், கண்டிப்பாக பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கணேஷ் கோயிலுக்கு போகிற பர்சனாக இருக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு, கணேஷோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட கூட உங்களோட ப்ரேயரை வைக்கலாம். ஓகேவா? எஸ்,
இது படிப்பு சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து. இப்போ உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க, அப்படி இல்லை நீங்கள் இயல், இசை, நாடகம், எழுத்தாற்றலில் இருக்கீங்க, இல்லை வேறு என்ன துறையில் வேணால் இருக்கலாம், நாடகம், பாடல், ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி, எது வேணால் இருக்கலாம். எதில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கான பேர் கிடைக்கலன்னா வருங்காலத்தில் அதற்கான பேர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஆம்பிஷன், உங்களோட கோல், அதை எப்போவுமே விட்டு கொடுத்துடாதீங்க. வேலை, பொருளாதாரம் சார்ந்து சில சிக்கல் இருக்குது, அதனால என்னால் அதை கவனிக்க முடியலனாலும் கொஞ்சம் அப்பப்போ அதில் டச்சில் இருங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்ம கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு பலனும் வராது. சில நேரங்களில் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம், பட் அதுக்கான அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது எனக்கு நல்லா தெரியும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதற்கான ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் வரதுக்கு வேணால் கொஞ்சம் மெதுவாக வரும், பட் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும். சரியா? உங்களுக்கான ஒரு பேர், புகழ் அந்த மாதிரி வருமானு கேட்டால் எஸ், கண்டிப்பாக வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து மேரி மாதா உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ஸோ மனம் சார்ந்து தான் இதில் நிறையா இருக்குது, உறவு சார்ந்தும் இருக்குது. உறவு சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம், பட் நம்ம எவ்வளோ மற்றவங்களை புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் சில கார்ட்ஸில் வந்து மற்றவர்கள் மேலே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்தது ரெஸ்னேட் ஆகுது எனக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் குறை சொல்கிறத நிறுத்திட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இறை ஆற்றல் கூட கனெக்ட் பண்ணிக்க பாருங்கள். இல்லை அவங்களுக்குள்ளெல்லாம் இறை ஆற்றலே இல்லை, ஃபுல்லாக சாத்தானா இருக்குன்னா ஒதுக்கி வச்சுடுங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு முடியாத சில விஷயங்களை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் மீறி ஒரு விஷயங்கள் போகுதுன்னா அதை அப்படியே லெட் இட் கோன்னு விட்டுடணும், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் இவங்க உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஏசப்பா என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், ஃபஸ்ட்டில் இது சொன்னேன்ல, நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கான விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சில பேர் டவுட்டாக இருக்கீங்கன்னு. எஸ், நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதை அவர் காது கொடுத்து முழுமையாக கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஓகே, உயிர் தெழுதல்னு சொல்லுவாங்க, பரிசுத்த வரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்குள்ள சில விஷயங்கள் செத்து போச்சு. எஸ், சில பேர் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு செத்து போச்சு, சில பேர் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ இந்த ரீடிங் பார்த்துருக்கீங்க, நம்ம மேரி மாதா ரீடிங் தான் பார்க்குறோம், ஏசப்பாக்காக நான் அந்த கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு நம்பிக்கையே போச்சுப்பா, என் வாழ்க்கையை எப்தை நோக்கி போகுதுன்னே தெரியலன்னா கண்டிப்பாக ஏசப்பா எப்படி உயிர் தெழுந்தார் அது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஜீவன், ஒரு ஆற்றல், ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உயிர் தெழும். ஓகே, இதை நீங்கள் மனசார எஸ் மனசார, ஏன்னா இந்த காலத்தில் மனசார நம்ம சொல்லுவோம், பட் சில பேர் உதட்டளவில் தான் அந்த ஜெபம் செய்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்கள் மனசில் குடி கொண்டு இருக்காருங்க போது அந்த மனசு ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ஃபுல்லாக சரண்டர் பண்ணிடணும் கடவுள்கிட்ட. அதை நீங்கள் எந்த மதமாக வேணா இருங்க, எந்த ஒரு தேவனா வேணால் நீங்கள் கும்பிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம், இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறோம், ஒரு இறைவனை நம்புகிறோம் அப்படின்னும் போது முழுசாக சரண்டர் ஆகிடணும். கீழ்ப்படிதல், அவர்களின் சொல்லுக்கு நம்ம கீழ் படிஞ்சிட்டோன்னா அவங்க நம்மளோட கையை பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு தெரியும், அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இருக்கணும். உயிர் தெழுதல் மாதிரி உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பட்டு போயிருந்தாலும் சரிங்க. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, வேலை கிடைக்காம இருந்தாலும் சரி, இல்லை உறவு சிக்கல், குடும்பத்தில் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு உயிர் தெழுதல், ஒரு புதுசாக ஒரு செடி பூக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு சின்னதாக புதுசாக ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே பூக்கும். நீங்கள் ஆண்டவரோட மிக அருகில் இருக்கீங்க. இப்போ இந்த ஆண்டவருங்கிறவர் நீ இப்படி இருந்தால் தான் நான் கூட இருப்பேன், அப்படி இருந்தால் தான் நான் கூட இருப்பேன்னு இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் நீங்கள் பண்ணிட்டீங்க. எஸ், சில தவறுகள் பண்ணியிருக்கக்கூட மனிதர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ண தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஒரு குற்ற உணர்வு இருக்கு, என்னை இறைவன் ஏற்றுப்பாரா நேசிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் உங்களை ஒரு வைரம் மாதிரி தான் பார்க்குறாரு. சரியா? ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயமாக தான் உங்களை பார்க்குறாரு. இன்னும் சொன்னால் பொக்கிஷமாக பார்க்குறாரு. அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு பொக்கிஷம் தான். சரியா? ஸோ அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் அவரை விட்டுட்டு சில நேரங்களில் மனுஷங்க கூட போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ கடவுள் உங்கள் கூட தான் இருக்கார், எந்த பயமும் வேண்டாம். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. சரியா? மற்றவங்களை குறை சொல்கிறது வேண்டாம். இதில் நான் சொன்னேன்ல, சில பேர் வந்து மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு, இது பிடிக்கும்போது அந்த ரெசனேட் ஆகுது. ஸோ மற்றவங்களை விட்டுடுங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. உங்கள் கூட யார் துணையாக இருப்பான்னா மனிதர்கள் துணையாக இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருப்பார். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற ஜெபம்
அதுக்கு வேல்யூ இருக்குது. நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கார். அந்த பரிசுத்தம், எஸ், உங்கள் மனசில் அந்த பரிசுத்தத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிரார்த்தனை நிறைவேறும். அதே மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது மிக முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ பலிக்காது. சரியா? ஸோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அகற்றிடுங்க. மேஜிக், எஸ், மேஜிக் தெரியுதா? மேஜிக் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மாயாஜாலம் நடக்குமான்னு கேட்டால் எஸ், ஆண்டவர் நினச்சா எந்த வித அற்புதத்தையும் செய்வார். ஸோ உங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்கணும். இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையிலனா? கண்டிப்பாக நடக்கும். சில பேர் கொண்டு அவங்களோட கர்ம பதிவுகள் இருக்கலாம், அதையும் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். நான் இதுலேயே சொன்னேன், உங்களோட கர்மா சார்ந்து ஏதாவது விஷயங்கள் போக்கும். அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது டிலே ஆகலாம், காலதாமதம் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். புதிய கர்மாக்களை சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ எவ்வளோ உங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சரியா? உங்களோட நினைவு, உங்களோட சிந்தனை எதை சார்ந்து இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் இருக்கலாம். ஓகே, இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தொழில் சார்ந்து பார்க்கலாம், இல்லைனா குடும்ப பிரச்சனைக்காக பார்க்கலாம், இல்லை பொருளாதாரம் சிக்கல் ஏதாவது இருக்கலாம், இல்லை உடல் உபாதைகள் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், படிப்பு விஷயமாகவும் பார்க்கலாம். உங்களோட சிந்தனையோட பலம் எப்படி இருக்கு? ஓகே, அதை பொறுத்து தான் வாழ்க்கையோட நிதர்சனம் இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா? இல்லை எனக்கு இப்படி தான் இருக்குது, இப்படி அப்படி குறைகளை மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குறைகளை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. இது எந்த அம்மன் காடாக இருக்கட்டும், ஏசப்பா காடாக இருக்கட்டும், மேரி மாதாவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் எப்போ உங்களுக்கான பிரார்த்தனை கிடைக்கும்னா ஒரு மன நிறைவோட ஒரு இறை ஆற்றல் கூட கனெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இறை தூதர்கள் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூட செயல்படுவாங்க. ஸோ பிரபஞ்சமும் உங்கள் கூட இருக்குது. நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் சில விஷயங்கள் பலிக்கும். சரியா? ஸோ இது கடவுள் கொடுக்குற உங்களுக்கு விஷயங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதை எனக்கு படிக்கும்போது ஒரு மாதிரி மெய் சிலிருக்குதுன்னா எஸ், நீங்கள் வந்து சாத்தான் கொடுக்குற விஷயத்த நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மனசில் இறைவன் இருக்காரா, சாத்தான் இருக்காரா நீங்கள் பாருங்கள். ஏன்னா சாத்தான் மட்டும்தான் ஒரு மனுஷனோட வளர்ச்சியை தடுக்கும். உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க, நீ வந்து ஒரு வேஸ்ட் பீஸ். ஓகே, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, உனக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும், உன் வாழ்க்கையில் வந்து நல்லதே நடக்காது, உன்னை சுற்றி இருக்கவங்கலாம் துரோகிகள், பாவிகள், இந்த மாதிரி ஒரு கெட்ட போதனைகளை அது உங்கள் காதில் கொடுத்து நம்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. அவருக்கான வெளிச்சத்தை மட்டும்தான் அவர் உங்கள் மீது கொடுப்பார். ஸோ நீங்கள் பாருங்கள், யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இறைவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும்னா எஸ், டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க. அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவரோட பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. இந்த சாத்தான் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் மனசில் பாசிட்டிவான திங்கிங் வந்து அது கடவுள் கொடுக்கறது. நெகட்டிவாக இது நடக்காது, இது பண்ணாது, அது முடியாது, இது செய்யாது, இதெல்லாம் வந்து சாத்தான் வேதம் வந்துடுறது. சரியா? ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எப்போ உங்கள் மனசுக்குள்ளே இது நடக்காது, இது முடியாது, இது செய்யாது, இவங்க கெட்டவங்க, அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கையின் பேரில் தான் சில விஷயங்கள் மாறும். நீங்கள் அவங்க கெட்டவங்க, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் வஞ்சிக்கப்பட்டவன், என்னை வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று என்னை சூழ்ந்து இருக்கு, ஏதோ ஒரு சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிக்கல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, சில மாயைகளில் போய் நீங்களாம் மாட்டிப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் உங்களால் வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியும். இறைவனை முழுசாக நம்புங்க. உங்களை சுற்றி நல்லதே நடக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அப்போ உங்களுக்கு நல்லத விஷயமே வரும். ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி இந்த சாத்தான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்ததுன்னா காது கொடுத்து கேட்காதீங்க. இறைவன் என்னுடன் இருக்கார், அவர் என்னை பத்திரமா பார்த்துப்பார். எஸ், அவ்வளோதான். நல்லா தான் இருப்பீங்க நீங்கள். என்ன டவுட் உங்களுக்கு? சரியா? ஸோ உங்களை சுற்றி நடக்கிறத லிசன் பண்ணுங்கள். உங்களை சுற்றி சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, கார்ட்ஸில் தெரியுதா? பிளராக தெரியுதா? இப்போ தெரியுதா? கொஞ்சம் கேமராவில் பிரெல்லாக தான் இருக்குது. ஸோ சில நல்ல விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டால் எஸ், நல்ல விஷயங்கள் நடக்குது. உங்களை சுற்றி கவனிங்க. நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம எல்லாத்தையுமே சரியாக தான் கவனிக்கிறோமா, இல்லை நம்மளுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாத்தான் ஏதாவது தப்பான போதனைகள் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க எது உண்மை எது போலி அப்படின்னு. ஓகே, சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு மேஜிக் வந்தது, நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நல்ல விஷயங்கள் வருமானு கேட்டால் நல்ல விஷயங்கள் நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ சர்ப்ரைஸான விஷயம் வரும். இதில் நான் சொன்னேன் முருகர் வந்து மயிலுக்கு துணையாக இருப்பார். ஸோ முருகரோட பிளெஸிங்ஸ் கூட உங்களுக்கு இருக்குங்க. ஃப்ரீடம்,
நெக்ஸ்ட் ஒன்று ஃப்ரீடம் கார்டு வந்திருக்கு. ஏதோ ஒன்றுத்துலேருந்து விடுதலை ஆகணும். கோர்ட்டு கேஸு இல்லை வேறு எதனா உறவு சார்ந்து ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கலாம், நோய் நொடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை ஆவீங்கன்னா கேட்டால் எஸ், ஃப்ரீடம், உங்களுக்கான ஃப்ரீடம் கடவுள் கொடுப்பாரு. இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார். அது மட்டும்தான் உங்களோட வாயிலிருந்து வரணும். சரியா? ஸோ அவர் உங்கள் கூடயே தான் இருக்கார். எதுவுமே கைமீறி போகல. அதே மாதிரி லெட் இட் கோ. பாஸ்ட் விஷயங்கள் ஏதாவது உங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, நீங்கள் மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் இந்த காலில் ஒரு பெரிய குண்டு மாதிரி கட்டிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, இந்த காலில் கட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பழைய நினைவுகள், வேண்டாத விஷயங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்ட போடுற விஷயங்கள், உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே இந்த பாஸ்ட். இறந்த காலம் தமிழ் அழகாக சொல்லுவாங்க. இறந்த காலங்கிறது இறந்து போச்சு. ஓகே, செத்து போச்சு. அதை எதுக்கு தூக்கிட்டு சுமக்கிறீங்க? அதெல்லாம் விட்டு ஒழிங்க. நல்ல காலம் தானாகவே பிறக்கும். சரியா? ஸோ ஏசப்பா கொடுக்குற விஷயங்கள் இதுதான். ஓகேவா? நீங்கள் உங்களை சுற்றி எதனா மாய சுவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லவங்க இருக்காங்களான்னு கேட்டால் எஸ், நல்லவங்க இருக்காங்க. பட் சாத்தான் வந்து உன்னை சுற்றி கெட்டவங்க தான் இருக்காங்கன்னு ஓதிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ நல்ல விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்லதே ஈர்ப்பீங்க. இந்த ரீடிங் நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஃபீட்பேக் பொருந்தால் போடலாம். யாருக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுடுங்க. இதை கடைசியாக ஒரு விஷயங்கள் வருதுன்னா அது தேவன் உங்கள் கூட தான் இருக்கார். ஓகே? ஸோ மனிதர்கள்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் தேவர்கிட்ட போய் உங்களுக்கான ஜெபம் எவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்களை வந்து சேரும். இது கடவுள் கொடுக்குற மெசேஜான்னு கேட்டால் எஸ், கடவுள் கொடுக்குற மெசேஜ். எதை சார்ந்து வேணா இருக்கலாம். நோய் சார்ந்து இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், குழந்தை வரத்துக்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஓகே, நீங்கள் டைவர்ஸ் பர்சனாக வந்தீங்கன்னா இன்னொரு மறு திருமணம் நடக்குமான்னு கேட்டால் எஸ், நடக்கும். எல்லாமே நம்ம மனம் போல் வாழ்க்கைனா கண்டிப்பாக மனம் தான். நீங்கள் உங்கள் மனசை யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். சில பலகீனமான நபர்கள்கிட்ட கொடுத்து அவங்க பந்தாடிட்டு இருக்காங்களான்னு பாருங்கள். கெட்டவங்கன்னு யாராவது இருக்காங்களா அவங்கள சுற்றின்னு கேட்டால் கெட்டவங்க இருப்பாங்க. பட் நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த கார்ட்ஸில் வந்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவங்க இருப்பாங்க, ஒரு நல்ல விஷயம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மை இருக்கும். ஸோ நீ அதை பாரு, அதை எடுத்துக்க, நல்லதே எடுத்துக்கோ, கெட்டதை நீ பார்க்காத அப்படின்ற விஷயங்கள் வந்தது. ஸோ கடைசியாக நான் சொல்லிட்டேன், இறைவன் உங்கள் கூட தான் இருக்கார். ஓகே? சாத்தானை உங்கள் கூட அனுமதிக்காதீங்க. சில நேரங்களில் நீங்கள் சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூர்ந்து கவனிக்க உங்களுக்கே புரியும், நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ உதவின்னு கேட்டால் இறைவன் கிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான உதவி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பை, ஹாவ் எ கிரேட் டே.